ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஒரு குழந்தை ஒரு லைஃபுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? கல்யாணமாகி 5-10 வருஷம் ஆகியுமே குழந்தை இல்லாதவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு மன வருத்தம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் ஃபெர்டிலிட்டி சென்டரில் போய் உட்காந்து பாருங்க, அங்கே இருக்கிற தாய்மார்கள் கிட்ட கேட்டு பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனை வலி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். ஆனால் இந்த வலி வேதனையை ஒரு 2 ஃபெர்டிலிட்டி சென்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வியாபாரமாக பார்க்க ஆரம்பித்து ஒரு ஸ்கேமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இன்னைக்கு தெலுங்கானா ஆந்திராவில் ஒரு முக்கியமான ஃபெர்டிலிட்டி சென்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் பல வருஷங்களாக நடந்திருக்கு. அது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது, தெலுங்கானாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரில் வந்துட்டு ஒரு குழந்தைய வெளி மாநிலங்கள்ல இருந்து கஷ்டப்படுற ஒரு கப்புள்ஸ் கிட்ட இருந்து பேரம் பேசி ஒரு குழந்தைய வாங்கி 35 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய வித்திருக்காங்க, குழந்தை இல்லாத ஒரு கப்புள்ஸ்க்கு. ஒரு உண்மையை கேட்கும் போதே ஷாக்கிங்காக இருக்குல்ல, என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. எல்லாருமே பண்ணலைங்க, ஒரு 2 ஃபெர்டிலிட்டி சென்டர் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் மக்களுக்கு நம்பிக்கை அப்படின்றது போகுது. என்ன நடக்குது இன்னைக்கு ஆந்திராவுமே தெலுங்கானாவுமே இதை பற்றியான ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இன்னைக்கு இந்த ஒரு ஸ்கேமை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னாக்கா நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ மேபி கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயம் முழுக்க அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ மட்டும்தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த ஒரு கதை தெலுங்கானாவில் வந்துட்டு சகுந்தராபாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏரியாவில் நடக்குது. என்னன்னா ஒரு கப்புள்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க, இவங்களுக்கு கல்யாணமாய் கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகியுமே குழந்தை அப்படின்றது இல்லை. இந்த ஒரு கப்புள்ஸோட நேட்டிவ் வந்துட்டு ராஜஸ்தான். ஸோ இவங்க சகுந்தராபாத்தில் வந்துட்டு வேலை இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக சகுந்தராபாத்லேயே தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சகுந்தராபாத்தில் இருக்கிற கப்புள்ஸ் என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம 10 வருஷம் ஆகியுமே குழந்தை இல்லை, ஸோ நம்ம ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் குழந்தைக்காக அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக அவங்க வீடு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃபெர்டிலிட்டி சென்டருமே எந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் பெஸ்ட்டாக இருக்குன்றதை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரை முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் யூனிவர்சல் சிருஷ்டி ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்ற ஒரு இடம். ஸோ இந்த ஒரு யூனிவர்சல் சிருஷ்டி ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துட்டு ஆந்திராலுமே இருக்குது, தெலுங்கானாலுமே இருக்குது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் அப்படின்ற ஒரு இடமும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கப்பல் வந்துட்டு இந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டரை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் டெஸ்ட்ன்றது எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஆணுக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றது சொல்கிறாங்க. பட் அந்த பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் சில பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது ஃபர்தராக என்ன பண்ணலாம் குழந்தைக்கு அப்படின்றது இந்த கப்பல்ஸ் கேட்கவும் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் IVF மூலியமாகவும் இல்லைனா சுரகேசி மூலியமாகவும் நீங்கள் குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்னு. இந்த சுரகேசி அப்படின்றது சொல்றதுன்னா வாடகை தாய் மூலியமாக நீங்கள் குழந்தையை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்காக வந்துட்டு கப்பல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, இல்லை வாடகை தாய்லாம் வேணாம், பட் நாங்கள் IVF பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அந்த கப்பல்ஸ். அதுக்கப்புறமா அந்த டாக்டர்ஸ் ஒரு 2 நாளுக்கு அப்புறமா திரும்பி இந்த கப்பல்ஸை கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் IVF மூலியமாக நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்க அப்படின்றப்போ சில காம்ப்ளிகேஷன்ஸும் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஏற்படலாம், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு ஒய்ஃபுக்கு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜும் சொல்லியிருக்காங்க, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வான்டேஜஸை விட டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகமாக இருந்தது IVFனால. ஸோ இதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அந்த கப்புள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக IVF வேணாம், நம்ம ஒய்ஃபோட உயிர் தான் முக்கியம், நம்ம ஒய்ஃபோட வந்து ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு சுரகேசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த வாடகை தாய் மூலியமாக வந்துட்டு இந்த நம்மளோட குழந்தை வந்துட்டு நம்ம பெற்று எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கான ஒரு ப்ரொசீஜர்ஸை வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிற அந்த விஷயம் என்ன அப்படின்றப்போ, நீங்கள் வாடகை தாய் மூலியமாக வந்துட்டு நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றது நினைச்சீங்கன்னா அந்த வாடகை தாய் அப்படின்ற ஒரு விஷயம் நாங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்களே பார்த்துக்கிறோம். எங்களோட கண்காணிப்பிலேயே அந்த வாடகை தாய் அப்படின்றவங்க வந்துட்டு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆஃப்டர் 10 மந்த்துக்கு அப்புறமா இந்த குழந்தை வாடகை தாய் மூலியமா டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த குழந்தை எடுத்து உங்க கையில கொடுத்துறோம். குழந்தை உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நாள்ல உங்களுக்கு பர்த் சர்டிபிகேட் அப்படின்றது லீகல் ப்ரொசீஜரும் நாங்களே உங்களுக்கு முடிச்சு தந்துறோம். நீங்க வெறும் நாங்க சொல்ற பணத்தை மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். எல்லாத்தையுமே குழந்தை டெலிவரி எடுத்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட கொடுத்ததுல இருந்து லீகல் ப்ரொசீஜர் வரைக்கும் டாக்குமெண்டேஷன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்களே பண்ணி கொடுத்துறோம், A to Z வரைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சரி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த கப்புள்ஸும் சரி ஓகே நம்ம பணத்தை கொடுத்தா இவங்களே எல்லாத்தையுமே லீகலாக முடிச்சு கொடுத்துட்றாங்க போல இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கான ஒரு அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது கேட்கும்போது கிட்டத்தட்ட 35 லட்சம் இதுக்கு செலவாகும் அப்படின்றது சொல்கிறாங்க. சீரியஸ்லிங்க, 35 லட்சம் ஒரு வாடகை தாய் மூலியமா இந்த ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்காக இந்த ஒரு கப்பல் செலவு பண்ணணும். சரி, அப்படி இருந்தாலும் சரி நமக்கு ஒரு குழந்தை வந்துருமே அப்படின்னு சொல்லி இந்த கப்பல்ஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 தவணையா 4 டைம்ஸாக வந்துட்டு இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த 2024 ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படுது. ஸோ அப்பப்போ நிறைய அப்டேட்ஸ் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் மூலியமா வந்துட்டு அந்த ஒரு கப்பல்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. குழந்தை ஹெல்த்தியாக இருக்குது, குழந்தைக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் வந்துச்சு, அப்படி இப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க.
அந்த கப்புள்ஸும் ரொம்ப ஒரு கனவோட நம்பிக்கையோட இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 10 மாசமும் முடியுது. ஜூனுக்கு வந்துட்டு உங்க குழந்தை வந்துட்டு இன்னும் ஒரு வாரத்தில் டெலிவரி ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த கப்புள்ஸ்க்கும் ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தையும் பிறந்துச்சு. அந்த பிறந்த குழந்தைய சில அப்சர்வேஷனில் வச்சு, சில நாட்கள் அப்சர்வேஷனில் வச்சு அதுக்கப்புறமா அந்த குழந்தைய வந்துட்டு அந்த கப்புள்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த கப்புள்ஸ்க்கும் சந்தோஷமாச்சு. பட் குழந்தை கைக்கு வந்துருச்சு. பட் லீகலாக பண்ண வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். அப்போதான் வந்துட்டு இந்த நாட்டில் இந்த குழந்தை இந்த அப்பா அம்மாவோடது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு செல்லுபடியாகும். பட் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு கப்புள்ஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் நிறைய தடவை ஃபோன் பண்ணி கேட்கும்போது கிட்டத்தட்ட அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ குழந்தை பிறந்த 2 மாதம் ஆகியுமே அவங்களுக்கு ப்ராப்பரான பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்றது அந்த குழந்தைக்கு வரவே இல்லை. ஸோ இதனால் வந்துட்டு நேர்லையும் போகிறாங்க, அதே போல் ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த ஒரு கப்புள்ஸ் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா, இவங்க ப்ரொசீஜராக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே ஒரு மாதத்திலே வந்திருக்கும். ஆனால் 2-3 மாதம் ஆகியுமே இது வரலையே, இவங்க ஏதாச்சும் நம்ம கிட்ட தில்லுமுள்ளு பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த கப்புள்ஸ்க்கு டவுட் வருது. அதுக்கப்புறமா அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றப்ப பட்சத்தில் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்லேருந்து சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வராமல் இருக்குது, இவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு இந்த கப்புள்ஸ் நேராக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிரைவேட் லேபில் இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டில் இவங்களுக்கு அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை இவங்களோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ உடனே வந்துட்டு அந்த கப்புள்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக். ஏன்னா வாடகை தாய் மூலியமாக அந்த ஆண் கிட்டேருந்து எடுத்த டிஎன்ஏ மூலியமாக தான் இந்த குழந்தை பிறகும் அப்படின்றது அந்த டாக்டரோட அட்வைஸாக இருந்தது. அந்த சொர்க்கசி மதர் வாடகை தாய் மூலியமாக இருக்கிற அந்த கருவில் கூட என்னோட குழந்தை தானே இருக்கணும், ஆனால் டிஎன்ஏல என்னோட குழந்தை இல்லைன்னு வருது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குழப்பம் அடைஞ்சு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு. இன்வெஸ்டிகேஷனில் நடத்தப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் போலீஸ்க்கு இன்னும் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வர ஆரம்பிச்சது. என்ன அப்படின்றப்போ, இந்த கப்பல்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வாடகை தாய் மூலியமாகவே வந்துட்டு அந்த குழந்தை பிறக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன் இந்த ஒரு கப்பல்ஸ்க்கு வாடகை தாய் அப்படின்ற ஒரு விஷயமே அரேஞ்ச் பண்ணவே இல்லை நாங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அப்போ 35 லட்சம் இதுக்காக தானே வாங்கினீங்க, வாடகை தாய் மூலியமாகவே வந்துட்டு இந்த குழந்தை பிறக்கலை, வாடகை தாயே வந்துட்டு இதுக்கு நீங்கள் ஹையரே பண்ணலை அப்படின்றப்போ இந்த குழந்தை எங்கேருந்து வந்தது அப்படின்றப்போ பார்க்கும்போது இன்னும் டீப்பான இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரோட சீஃப் டாக்டரை வந்துட்டு விசாரிச்சதில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஒரு குழந்தை அசாம் மாநிலத்தில் இருந்து தெலுங்கானாக்கு ஒரு கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பிரெக்னன்ட் உமனாக இருந்தாங்க. அந்த பிரெக்னன்ட் உமன் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபினான்ஷியலாக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அவங்கள வந்துட்டு எங்கள் ஏஜென்ட் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட நாங்கள் பேச ஆரம்பித்தோம் மீன்ஸ் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பித்தோம். நீங்கள் இருக்கிற கஷ்டத்தில் இந்த குழந்தையும் பிறந்து இந்த குழந்தையும் கஷ்டப்படணுமா, அதுக்காக இந்த குழந்தைய வந்துட்டு நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துருங்க, இதுக்கு பதிலாக நாங்கள் பணம் தரோம், உங்களுக்கு டெலிவரியும் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம், இந்த குழந்தை உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா டேப்லெட்ஸும் உங்களுக்கு தேவைப்படுற எல்லா சாப்பாடு விஷயங்களும் நாங்களே ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறோம், நீங்கள் வெறும் குழந்தைய மட்டும் பெற்று கொடுத்தா போதும், நாங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால் அசாமில் வந்த அந்த ஒரு குழந்தை வந்து சரி டாக்டர் சொல்கிறாங்களே அவங்க சொல்றது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கப்புள்ஸ்க்கு வந்துட்டு படிப்பறிவு இல்லாத ஒரு கப்புள்ஸ், ரொம்ப கூலி வேலைக்கு வந்த ஒரு கப்புள்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு நம்ம இந்த குழந்தைய வந்துட்டு டெலிவரி எடுத்து நம்ம வளர்க்கணும்னு நினச்சோன்னா இந்த குழந்தைய நம்மளை போல கஷ்டப்படும் சொல்லி அந்த தாய் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டரோட அப்சர்வேஷனில் அந்த ஒரு பிரெக்னன்ட் உமன் இருந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய டெலிவரி ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 90,000 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைய அந்த ஒரு அசாம் கப்பல் கிட்டேருந்து வாங்கி 35 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஒரு தெலுங்கானா கப்பல், இவங்க கிட்ட இதுதான் உங்களோட குழந்தைன்னு சொல்லி விற்றுருக்காங்க 35 லட்சத்துக்கு. ஸோ இந்த ஒரு உண்மை இந்த ஒரு நேரத்தில் வெளிவந்தது. ஸோ இதில் தெலுங்கானாவும் சரி ஆந்திராவுமே சரி இருக்கிற எல்லாருமே மிகப்பெரிய ஒரு விஷயமா ஷாக் ஆனாங்க. மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இந்த ஃபெர்டிலிட்டி சென்டராக மாறிச்சு. சரி, இதுதான் முதல் விஷயமா இவங்க பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஒரு நர்மதா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சீஃப் டாக்டர் இருக்காங்களே இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரோடது, இவங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இவங்க கீழே இவங்களோட பையனும் இந்த பையன் கூடயும் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 பேர் வந்துட்டு ஒரு ஏஜெண்டாக செயல்படுறாங்க. இவங்களோட வேலையை என்ன இருக்கும் அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒடிசா, ஆந்திரா, தெலுங்கானா, அசாம் இந்த மாதிரி இடங்களை ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் போடுவாங்க. அந்த மெடிக்கல் கேம்பில் யாராச்சும் பிரெக்னன்ட் உமன் அப்படின்றது வர ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ரொம்ப புவராக இருந்தது, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி, இந்த குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தையுமே கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. அப்படின்றப்போ அந்த ஒரு பெண்ணை கூட்டிட்டு அந்த சம்மந்தப்பட்ட அவங்களோட ஹஸ்பண்டையுமே கூப்பிட்டுட்டு உட்கார வச்சு பேசுவாங்க. பேசி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு குழந்தை உங்களுக்கு தேவையா, இந்த குழந்தை உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களும் உங்களை மாதிரி கஷ்டப்படுவோம்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளை அவங்க வந்துட்டு டெலிவரி பண்ணி அந்த ஒரு கப்புள்ஸ்க்கு 90,000 1 லட்சமோ 50,000 கொடுத்து அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பி இருக்கிற குழந்தைய மிகப்பெரிய ஒரு NRI கப்பலும் மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களுக்கும் குழந்தைய லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வித்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்தது. ஸோ இது ஒரு வேலையா இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்றது தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு தெலுங்கானா போலீஸ் வந்துட்டு இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் இருக்கிற டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது இன்னும் பல ஷாக்கிங்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தது. அது என்னென்ன அப்படின்றது
அப்படின்றது பார்க்கும்போது 2018 வைசாக்ல இதே மாதிரி ஒரு குழந்தைய வந்துட்டு கைமாற்றி இருக்காங்க ஒரு NRI கப்பலுக்கு. அதே போல 2020 5லேருந்து 6 குழந்தைகளை வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து பணக்கார தம்பதிகளுக்கு வந்துட்டு வித்திருக்காங்க கோடிக்கணக்கில். அதே போல 2016 வந்துட்டு சில கிரைம் கேஸ்னால இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்துட்டு கேஸ்ல மாட்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் இது போல 10க்கும் மேற்பட்ட கேசஸ் இன்னமும் இந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர் மேல போய்கிட்டு இருக்கு. இதனால 5 வருஷத்துக்கு லைசன்ஸும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. லைசன்ஸும் கேன்சல் பண்ணாலும் இந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல அவங்க பண்ற வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க சில ஏஜென்ட்ஸை கைக்குள்ள வச்சுக்கிட்டு. இந்த ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் வந்துட்டு அந்த ஒரு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல இருக்கிற சீஃப் டாக்டர் இருக்கிற நர்மதாவையும் அவங்களோட பையனையும் அதே போல அந்த பையனுக்கு கீழே செயல்படுற சில ஏஜென்ட்ஸ்களையுமே இப்போதைக்கு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா அந்த ஃபெர்டிலிட்டி சென்டரை வந்துட்டு சீல் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சுற்றலி இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர் செஞ்ச ஒரு ஸ்கேம் என்னன்னா ஒரு குழந்தை கடத்தல் மாதிரி தான். ஒரு அப்பா அம்மா கிட்ட கஷ்டப்படுற ஒரு அப்பா அம்மா கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி பணக்கார இருக்கிற ஒரு கப்பல்ஸ் கிட்ட அதை வித்து இருக்காங்க அப்படின்றப்போ இது கிட்டத்தட்ட ஒரு கடத்தல் அப்படின்ற ஒரு அடிப்படைக்கு கீழே தான் வரும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. என்னதான் இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு பண்ற தப்புனால இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு கெட்ட பேர் அப்படின்றது ஒன்று வருது இல்லை. நிறைய பேருக்கு நம்பிக்கையுமே இதனால போகுது இல்லை. பட் நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய கப்பல்ஸ்க்கு தான் அப்பா அம்மா அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட மிகப்பெரிய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் இன்னமும் நல்லபடியாக தான் செயல்பட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு 2 ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் ஸ்கேம் பண்ணுறதுனால இங்கே எல்லாருக்குமே ஒரு கெட்ட அவப்பேர் வருதுன்னு தான் இங்கே ஒரு வருத்தமான விஷயம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆந்திராலுமே தெலுங்கானாலுமே நடந்த ஒரு மிகப்பெரிய இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரோட ஸ்கேம் பற்றியான சில உண்மைகள் வெளியே வந்திருக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டரில் இல்லைனா இந்த ப்ரெக்னன்சியான சில விஷயங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவேர்னஸாக அவங்களும் இருப்பாங்க. ஸோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை AB.